ஹாய் கைஸ், வெல்கம் பேக் தமிழ் செக்ஷன். என்னடா இத்தனால வீடியோ போடாமல் இன்றைக்கி வந்து வீடியோ போடுறேன்னு கேட்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை. அதனால தான் நான் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். இதுக்கு மேலே வீடியோ தொடர்ந்து போடுறேன். அதனாலேயே இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு வீடியோ எடுத்துன்னு வரணும்னு நினச்சேன். அதனால் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ எடுத்துன்னு வந்திருக்கேன். அது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க உடனே வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் நம்ம தமிழ் செக்ஷன் சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் ஜின்சான் மூவிஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம டோரிமான் மூவிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சின்ன பிள்ளை காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கிறதால இந்த டோரிமான் மூவிஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு டோரிமான் மூவிஸாக நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு மூவின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி, ஒரு 30 நிமிஷம். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம டோரிமானுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு கார்டு இருக்கும், அது ஃப்ரெண்ட்ஷிப் கார்டுன்னு, டோரிமான் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டுன்னு. அந்த கார்டெல்லாம் ஒரு திருட பார்க்குறான். அதாவது எடுத்து அவங்கள சிலையாக்கி அதில் இருக்க ஒரு பவரை எடுத்து ஒரு பொண்ணுக்காக அவன் ஹெல்ப் பண்ணுறான். கடைசியில் அந்த பொண்ணை காப்பாற்றினானா இல்லையான்னு தான் இந்த ஒரு கதை. அதுக்கு நம்ம இப்போ நம்ம டோரிமான்ஸ் எல்லாம் உதவி பண்ணாங்களா இல்லை எதிர்த்து பண்ணாங்களா, இல்லை நம்ம டோரிமான்ஸுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு அதெல்லாம் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இதில் ஒரே ஒரு குறை என்னென்னா, நம்மளோட டோரிமான், அதாவது சூப்பர் டூப்பரான நம்மளோட ரக்கூன் டோரிமானோட ஒரு சின்ன பாட்டாக கூட வச்சில்ல, அதாவது ஒரு சைடு கேரக்டராக வச்சு இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த மூவி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வேறு டோரிமானை வச்சு இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம டோரிமான் சும்மா சைடு ரோல் மட்டும் பண்ணிட்டு இருப்பான். ஆனாலும் இந்த மூவி கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மூவி தான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஸ்டோரி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கள் நிறைஞ்ச ஒரு அழகான இடத்த காட்டுறாங்க. அந்த அழகான இடத்துல ஒரு நடுவில், அந்த பூக்களுக்கெல்லாம் நடுவில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அங்கே கட் பண்ணி நம்ம டோரிமான்ஸ் காட்டுறாங்க. டோரிமான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் டோரிமான் வேகமாக ஓடி வந்து, தலைவரே உங்களுக்கு ஒரு செய்தி வந்துருக்கு. ஏய், அதுக்கடா இப்படி ஓடி வர, சரி என்ன செய்தின்னு சொன்னோன்னே, அதுவா தலைவரே, அது நான் மறந்துட்டேன்னு சொன்னேன். டே, என்னடா நீ இப்படி இருக்கேன்னு சொன்னோன்னே, ஒழுங்காக ஞாபகப்படுத்தி சொல்கிறேன்னு அவங்க அந்த டோரிமான் கத்த. ஞாபகம் வந்துச்சு தலைவரே, ஞாபகம் வந்துச்சு, இந்தாங்க லெட்டர்னு சொன்னோன்னே ஒரு லெட்டரை நீட்டுறான். அந்த லெட்டர்லேருந்து அந்த கார்டை நீட்டினோன்னே கார்டிலேருந்து ஒரு ஆலோகிராம் மாதிரி ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரம் டோரிமான்ஸ், உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது, உடனே எல்லோரும் என்னோடய லேபுக்கு வாங்க, அதுவும் ஃபேண்டம் டிலெக்ஸ் வந்து எல்லா பொருளையும் திருட போகிறான்னு சொல்லும்போது, இந்த ஃபேண்டம் டிலெக்ஸ் மறுபடியும் வந்துட்டானான்னு அவன் கத்தும்போது, ஆமாம் யார் தலைவர் ஃபேண்டம் டிலெக்ஸ்ன்னு அந்த பச்சை கலர் டோரிமான் கேட்க, அது ஒன்றும் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய திருட, அதாவது ஃப்ரெஞ்சு திருட, அவன் அங்கே மட்டும் இல்லை ஏகப்பட்ட பொருளை எல்லாம் திருடின்னு இருக்கான்னு சொன்னோன்னே, ஓ அவ்வளோ பெரிய திருட, ஐயோ மாடணுமே, உடனே கிளம்பினோடனே அவன் போகும்போது கீழே விழுந்து மொக்க வாங்கிறான். ஏய், எதுக்குடா இவ்வளோ அவசரமாக போகிறா, நில்லு, எதிர்காலத்தை கணிச்சிட்டு போகலான்னு சொன்னோன்னே, அதாவது இந்த டோரிமானுக்கெல்லாம் ஒரு ஸ்கில் இருக்குது தனியாக. அந்த ஸ்கில்லில் இந்த டோரிமானுக்கு காடெல்லாம் போட்டு எதிர்காலத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கில்லு. அப்போ இந்த டோரிமான்ஸ் என்ன பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா, காடெல்லாம் தூக்கி போட்டு சுற்ற ஆரம்பிக்குது. இந்த டோரிமான் நம்ம கிங்குன்னு கூப்பிடலாம். இந்த கிங் டோரிமான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காடை எடுக்குது. காடை எடுத்து பார்த்தா அதில் டெட்டுன்னு வருது. அது டெட் டெட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே, சும்மா தானே, வாங்க நம்ம வேகமாக போகலான்னு அந்த இது பச்சை கலர் டோரிமானே ஈட்டின்னு போகுது. அப்படியே டைட்டிலில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிங் டோரிமான் கிட்ட பறக்கும் கம்பளி இருக்கும், அதை வச்சு மேலே உட்காந்து இந்த டோரிமானை, பச்சை டோரிமானும் கிங் டோரிமானும் போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது ஐஃபில் டவருக்கே என்ஜாய் பண்ணி ஜாலியாக பறந்து போயின்னு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சாங்கெல்லாம் வச்சு ஒரு மாஸ் பண்ணிருப்பாங்க. நேராக மேலே போயின்னு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் கீழே வீர மாதிரி இருக்கும். கீழே வந்தாலும் அந்த டோரிமான் தானாகவே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கும் ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அது ஒரு லேபு. அந்த லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப்புன்னு சொல்லலாம், நம்ம ஸ்பேஸ்ஷிப்பை சொல்லிக்கலாம். அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தோன்னே ஒரு இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போனவுடனே பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லை, அங்கே ஏகப்பட்ட டோரிமான்ஸ், அதாவது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான டோரிமான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய் வேகமாக இறங்கலான்னு போகும்போது இறங்கும்போது மொக்க வாங்கினே இறங்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோ கலர் டோரிமான், கவுபாய் டோரிமான், புல் டோரிமான்னு ஒவ்வொரு நாட்டில் இருக்க சைனீஸ், ஜப்பான்ஸ்னு இருக்க நாட்டெல்லாம் வந்தது. கடைசியாக நம்ம தலைவன் டோரிமான், அதாவது நம்ம ரக்குண்ட ஆயிப்பா எப்படி இருக்கீங்கன்னு இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கெல்லாம் அந்த கார்டு வந்திருக்கும். இவங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டோரிமான்ஸ், ஒரு கார்டு வச்சுருப்பாங்களே, அதில் இவங்க தான் மெம்பராக இருக்காங்க. அப்பா அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தானே மாற்றி சொல்லிக்க. அப்போ ஒரு பொம்மைக்கு பின்னாடி அந்த ப்ரொஃபஸர், அதாவது அந்த இது லெட்டர் குத்த மாதிரி சொன்னால அந்த ப்ரொஃபஸர் வந்து, நீங்கள் வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் காத்திருந்தேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும்னு சொன்னோன்னே, எதுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கார்டுன்னு சொன்னோன்னே, அப்போ டோரிமானுக்கு ஒரு கார்டு வச்சுருக்கோம். அந்த கார்டிலேருந்து டீலக்ஸ்னு ஒரு டோரிமான், அதாவது
டோரிமான் பென்னு நம்ம டீலக்ஸ்னு கூப்பிட்டுக்கிறோம். அந்த டீலக்ஸ் டோரிமான் பார்த்தீங்கன்னா உங்கள் நட்பு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடைய போகுதுன்னு ஒரு நியூஸ் சொல்லுது. அதை பார்த்தோன்னே என்னது உடைய போகுது ஏன்னு அங்கே எல்லோரும் திருமுழிச்சுன்னு போகுது. எல்லோ கலர் டோரிமான் ஒன்று அதுக்கு தெரியுது இங்கே இருக்க வந்தால் டீலக்ஸ்னு. அது எப்படி கண்டுபிடிச்சி தெரியல. ஆனால் அது ஒரு ஸ்டடி. அந்த காலத்தில் கௌபாய் இடத்துல ஷெரீஃபாக இருப்பாங்களா அந்த ஷெரீஃப் தான் இது கண்டுபிடிச்சி இவன் தான் டீலக்ஸ்னு. அப்போ பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் டோரிமானும் என்ட்ரி கொடுக்க இது மாசாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த டிவைஸ் மூலமாக அங்கே இருக்க டோரிமான்ஸால் எந்த டிவைஸையும் யூஸ் பண்ணுறாத மாதிரி இந்த டோரிமானை தவிர மிச்சம் எந்த டோரிமானோட டிவைஸ் ஒர்க் பண்ணாத மாதிரி பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ சொல்லி உங்களை நாங்கள் பிடிச்சி அழிக்காம விட மாட்டோன்னு கிங்கும் அந்த பச்சை கலர் டோரிமானும் சிரிக்க. அந்த பச்சை கலர் டோரிமான் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் சிரிச்சினே தான் இருக்குது ஹாப்பியாக. அப்போ அந்த டோரிமான் சொல்ல ஆரம்பிக்குதா டீலக்ஸ் டோரிமான் உங்கள் பொருள் இனிமேல் உங்கள் கேஜெட் எதுவும் யூஸ் ஆகாதுன்னு சொன்னேன். இல்லை அப்படி ஒன்றும் இல்லை எங்கள் கார்டு யூஸ் ஆகும்னு நம்ம எல்லோ கலர் டோரிமானும் அங்கே இருக்க எல்லா டோரிமானும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கார்டான டோரிமான் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லா டோரிமானும் அந்த கார்டை எடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் டோரிமான் கார்டுன்னு சொல்லின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒளி வருது. இதாண்டா சாக்குன்னு அந்த டீலக்ஸ் டோரிமான் ஏதோ ஒரு எனர்ஜி ஸ்டோல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்க மேலே அட்டாக் பண்ணுது. பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டோரிமான் எல்லாம் சிலையாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சிலையாக மாறிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க குதிரை கூட சிலையாக மாறிடுது. அதை பார்த்து எல்லோரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. யாருமே ஷாக்காகி நிற்கல, எல்லோரும் சிலையாக நிற்கிறாங்க. அந்த டீலக்ஸ் என்ன சொல்கிறான்னா நான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொன்னோடனே அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த கிங் டோரிமான் ஏந்து முழிச்சு பார்க்குறான். என்ன பார்த்தீங்கன்னா இவனை சுற்றி எல்லாமே இருட்டாக இருக்குது. இவனோட பக்கத்தில் இந்த பச்சை கலர் டோரிமான் படுத்துக்கிருக்கா. உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு எதுவும் ஆகலை, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு அதுக்கு எனக்கு தெரிலன்னு சொல்லிடும்போது அப்போ தான் இவன் நம்ம கிங் டோரிமான் ஒன்று கவனிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு போல ஒரு மேஜிக்கல் கார்டு ஏதோ ஒரு தெரியாதனமே வேறு கார்டு எடுத்து காட்டிட்டேன்னு சொன்னோன்னே ஓ அப்படியா நானும் அது மாதிரி தான் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த பச்சை கலர் டோரிமான் கார்டு பார்க்குறான். அதாவது அசிஸ்டன்ட் கார்டு அவனும் வேறு கார்டு மாற்றிருக்கான். அதனால தான் இவங்க 2 பேர் இந்த இடத்துல இருக்காங்க. மற்றவங்களும் அப்போ சிலையாயிட்டாங்களான்னு இவங்க யோசிச்சுன்னு இருக்கும்போது அப்போ பச்சை கலர் டோரிமான் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆக பிரிகிறான். அதாவது 2ஆக மட்டும் இல்லாமல் ஒரு 3ஆக வருது. அதாவது அவனோட க்ளோன் மாதிரி ஏகப்பட்டது வருது. இது அவனுக்கு மட்டும் வராமல் கிங்குக்கும் அதிக க்ளோன் வருது. இதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறது எதுவுமே தெரில. ஏன்னா இவங்க 2 பேரும் முடிச்சுருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு பார்த்தா தான் நம்ம எங்கே இருக்குன்னு தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு யூஸ் பண்ணலான்னு வரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா கிங்கு அப்போ அங்கே ஒரு டோரிமான் கவனிக்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோரிமான் மட்டும் அதாவது ஒரு கிங் டோரிமான் மட்டும் ஸ்டிக்கு வச்சுருக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டோரிமான் டீலக்ஸ் தான். அவன் தான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறான்னு இவங்களுக்கு நீ அந்த கார்டை யூஸ் பண்ணாத, அந்த கார்டை யூஸ் பண்ணால் இப்போ நம்மளும் சிலையாக மாறுவானா அதை யூஸ் பண்ணாதன்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சைக்கல் டோரிமான் பார்த்தீங்கன்னா அந்த டீலக்ஸ் டோரிமான் அட்டாக் பண்ணிடா. பண்ண உடனே அந்த மாயெல்லாம் போயிட்டு இவங்க ஒரிஜினல் நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டீலக்ஸ் டோரிமான் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீங்கள் எப்படி மாயத்துலேருந்து வந்துட்டீங்க, ஆனால் நீ தப்பிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக மாட்டிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீலக்ஸ் டோரிமான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ போகும்போது அந்த பச்சை கலர் டோரிமானும் போக ஆரம்பிக்கிறான். நில்லு இப்போ போகாதன்னு நம்ம கிங்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்படியே அங்கே போயிருப்போம் இவங்க வேறு ஒரு இடத்துல இருக்காங்க, ஹைட்டான அது உயரமான இடத்துல இருக்காங்க. இப்போ இவன் கீழே விழுந்து தான் மாறுவான், நீ வெயிட் பண்ணி நம்ம அவனுக்கு பின்னாடி துரத்தின்னு போகலான்னு நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லின்னு இருக்கும்போது அங்கே கட் பண்ணி டீலக்ஸ் டோரிமான் பிடிச்சி வச்சுருந்த அந்த சிலையாக்கின ஒரு டோரிமான் சிலை வச்சு மொத்தம் 5 டோரிமானோட கார்டெல்லாம் வச்சு ஒரு பால் மாதிரி இருக்குது, அதுக்கு எனர்ஜி தர மாதிரி காட்டுறாங்க. அப்போ இந்த டோரிமான் நீங்கள் சொன்ன வேலை முடிச்சிச்சு, இன்னும் 2 டோரிமான்ஸ் தான் இருக்காங்க, அவங்களையும் நான் இப்போ கண்டிப்பாக பிடிச்சிருன்னு இவனோட ஃபேவரட் அது டோரிமானோட ஃபேவரட் ஃபுட்டை சாப்பிட்டுருக்கா. இந்த டோரா கேக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடும்போது யார்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா இவன் தான் ஒரு மெயின் வில்லை அங்கே அந்த இடத்துல. இன்னும் சீக்கிரம் அந்த 2 டோரிமானை எடுத்துகிட்டு வந்தால் உன் காரியம் நல்லா நடக்கும்னு சொன்னோன்னே கவலைப்படாதீங்க, எனக்கு கண்டிப்பாக அந்த 2 டோரிமானையும் பிடிச்சி எடுத்துன்னு வரேன்னு இது சாப்பிட்டுக்கினே சொல்ல இந்த இடத்துல ஒரு மாசான பிஜிஎம்மே போடுவாங்க. தலைவன் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டாக இருக்கும். அப்படியே அங்கே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கியும் அவனோட அசிஸ்டன்ட் பச்சை கலர் டோரிமானியை தான். இப்போ நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணனால ஒரு நல்ல வேலை தப்பிச்சோம். ஆனால் மற்ற டோரிமான்ஸ் எல்லாம் நம்ம காப்பாற்றணும், இல்லைன்னா அந்த டீலக்ஸு ஏதோ பண்ண போகிறான்னு சொன்னோன்னே ஆமாம் நீ கவலைப்படாத நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுவோன்னு அந்த டோரிமானை வேறு நம்ம சொல்லின்னு இருக்கும்போது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா இவனோட ஃபேவரட்டான டெக்னிக்கு அதாவது கார்டெல்லாம் சுட்டு ஒரு நல்ல லக்கி கார்டு எடுப்பால இந்த வாட்டி எடுக்கும்போது ஒரு ஹைட்டான இடம் மாதிரி காட்டுது. அது இவங்களுக்கு நேராக தான் இருக்குது. வா நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு சொன்னேன்.
அதாவது இந்த கிங்கையும் அந்த அவனோட அசிஸ்டண்ட்டும் கம்பெனியில் ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு தாங்காமல் கீழே விய ஆரம்பிக்குது. கீழே விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் விய ஆரம்பிக்குது. தண்ணினா இந்த கிங்குக்கு அலர்ஜி போல், அதாவது வீக்னஸ் போல். நம்ம அசிஸ்டன்ட் டோரிமான் என்ன பண்ணேன், காப்பாற்றி உங்களுக்கு எதுவும் ஆக விடாம நான் பார்த்துக்கிறேன் தலைவரே, நீ கவலைப்படாதீங்க. சரி சரி நடக்க ஆரம்பிடா நான் சொன்னேன். தண்ணி மேலே ஏற்றி விட்டான். இதெல்லாம் அந்த டீலக்ஸ் டோரிமான் பார்த்துன்னு, ஓ உனக்கு தண்ணினா இதுவான்னு சொன்னான், வீக்னஸ்ஸான்னு அவன் ஒரு சிரிக்க ஆரம்பிக்கிறான். கிங் டோரிமானும் அசிஸ்டன்ட் டோரிமானும் நந்து வந்துன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குன்னு பின்னே திரும்பி பார்த்தா ஒரு தண்ணி, அதாவது அலை மாதிரி வர ஆரம்பிக்குது. அந்த அலையில் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் தான் உருவாக்கி அதாவது அந்த கடல் திறந்து விட்டு இவங்க பின்னாடி தண்ணி துரத்துற மாதிரி வச்சுருக்கா. நம்ம நம்ம டோரிமான்ஸும் என்ன பண்ணுறாங்க, விடாமல் துரத்தின்னு இருக்காங்க. அது ஒரு பசில் மாதிரி இருக்குது. அந்த பசில் உள்ளலாம் தாண்டி போயின்னு இருக்கு. ஒரு இடத்துல ஸ்டாப்னு வருது. ஐயையோ நீ செத்தண்டான்னு சொல்லியிருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவனோட அசிஸ்டன்ட் டோரிமானுக்கு இருக்க பவரை வச்சு தண்ணி மேலே நடந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அங்கே இந்த இடத்துல இருக்க செவரில் மேலேனா ஏறி போக ஆரம்பிக்கிறான். எங்கடா போறீங்க, வெயிட் பண்ணுங்கடான்னு சொன்னோன்னே அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீலக்ஸ் டோரிமான் ஏதாவது பட்டன் எல்லாம் அமைக்கி அவங்கள எதாவது பண்ணி விட்றான். அதாவது மேலேயே தண்ணியை தெறிக்கிற விட்றான். அதெல்லாம் எதுவும் பெருசாக நினைக்காம நம்ம தலைவன் டோரிமான் இருக்கான், ஐயோ பச்சை கலர் டோரிமான் சும்மா வேறு ரகம் வச்சு எல்லாத்துலேயும் தரமாக பண்ணின்னு இருக்கான். ஒரு வழியில் இவங்க கிட்டத்தட்ட நம்ம டோரிமானால் தண்ணியில் நடக்க முடியாமல் ஒரு டோரிமான், அந்த பச்சை கலர் டோரிமான் தண்ணி உள்ளே கீழே மயங்கி வந்தது. ஆனால் அந்த டோரிமானை காப்பாற்றி டே எங்கடா போயிட்டா வாடான்னு இந்த டோரிமான கத்த இருக்கும்போது அழுவே ஆரம்பிச்சிடான். டே இவனை விட மாட்டேன்டான்னு, இது இவனுக்கு ரொம்ப காண்டாயிடுது. நானும் வந்துடுறேன்டான்னு இவன் திருப்பி தண்ணியில் குதிக்க ஆரம்பிக்கிறான் அந்த டோரிமானை காப்பாற்றுறதுக்காக. டேய் நீ தண்ணியில் குச்சிட்டியா, நான் நம்ப முடியலன்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரிமான் தண்ணியில் போய் அந்த டோரிமானை காப்பாற்றி மேலே எடுத்துன்னு வர பார்க்குறான். ஆனால் அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டோரிமான் தான் அவனை காப்பாற்றி எடுத்துன்னு வரா. இது ஒரே சிரிப்பாக போயிடும். ஏன் தலைவர் நீங்கள் வந்தீங்க, நானே விட்டா வந்திருப்பேன், ஆனால் எனக்காக வந்தீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே, சந்தோஷமாக இருக்கா இருன்னு சொன்னோன்னே அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோரிமான் பார்த்தீங்கன்னா அதாவது கிங்கு பார்த்தீங்கன்னா கீழே ரெஸ்ட் எடுக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரிமான் ஒரு பில்டிங் உயரமாக இருக்குல்ல, அது மேலே வேகமாக ஏற ஆரம்பிக்கிறா. இதோட பவருக்கு இது கூட போல் வேகமாக போகுது. அந்த இடம் ஃபுல்லாக பூக்கள் நிறைஞ்சி இருக்குது. அதாவது நம்ம எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தோம்ல பூக்கள்லாம் இருக்கும், அதே போல் ஒரு இடத்துல இருக்கான். வந்து பார்த்தாலும் அந்த ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை திரும்பி பார்க்குது. இந்த சீன் தான் நம்ம ஃபஸ்ட்டு காட்டினாங்க போல். அந்த பொண்ணை பார்த்து நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி, டோரிமான்ஸ் நீ என்ன பண்ணுறேன்னு சொன்னேன்னு அப்போ பச்சை கலர் டோரிமான் சொல்ல ஆரம்பிக்குது. என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, டீலக்ஸ் கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம், வா உடனே இங்கே இருந்து போயிடலான்னு சொன்னோன்னே டீலக்ஸ் ஒரு கெட்டவன் சொன்னோம். இல்லை டீலக்ஸ் அப்படின்னா இல்லை, எனக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுன்னு இருக்கான், அவன் என்னை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறான்னு சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ சொன்னாலும் நம்ம டோரிமான் எடுத்துக்க மாட்டான். வா நம்ம உடனே இங்கேருந்து போயிடலாம், இல்லைன்னா அந்த டீலக்ஸ் டோரிமான் வந்து நம்ம உனக்கு எதனாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இட்டின் போகலான்னு இருக்கும்போது இல்லை அவன் நல்லவன் தான், அவன் ஒன்றும் கெட்டவன் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரக்கூன் டோரிமான் பார்த்தீங்கன்னா டோரிமான் என்னை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தா பின்னாடி அந்த டோரிமான் காப்பாற்றுன்னு சொல்லும்போது நில்லு நான் காப்பாற்றுறேன். அப்போ அந்த டோரிமானே சொல்லுது, அதாவது நம்ம டோரிமானே சொல்கிறேன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு யூஸ் பண்ணி காப்பாற்றலான்னு சொன்னேன். அவ்வளோதானே அதோ யூஸ் பண்ணுறேனே, இதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு யூஸ் பண்ணுது, இதுதான்டா சான்ஸுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோரிமான் வேறு யாரும் இல்லை, அந்த டீலக்ஸ் டோரிமான் தான். இவனை ஏமாத்துறதுக்காக ஒரு இது பண்ணியிருக்கான். பண்ணதுனால இவனும் இப்போ இந்த டோரிமானும் ஸ்டாச்சுவாக மாறிடான். இவன் ஸ்டாச்சுவாக மாறி கீழே விழுந்துறான். ஆனால் இவன் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணும் என்ன சொல்கிறேன்னு சொல்லிருக்கும்போது அந்த நேரத்துக்கு தலைவன் சாச்சுவாக மாறிடுவான். அப்போ இதெல்லாம் இங்கே என்ன பண்ணுறான்னா, நீ என் டோரிமானத்தை பண்ணி தப்பு பண்ணிட்ட, என் டோரிமானை சாச்சு வாங்கினேன் தப்பு பண்ணிட்டேன், நீ அவன் செம காண்டாயிடுறான். வந்த கோவத்துக்கு இவன் ரொம்ப பெரிய ஆளாயிடான், அது பெரிய உருவமாயிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். இவனோட சூப்பர் பவர் போல் இதுவும் இவன் அவங்கள துரத்தின்னு இருக்கும்போது ஏகப்பட்ட இடத்தெல்லாம் நாசனம் பண்ணி அடித்து துரத்தி போயின்னு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்குது, ஏரியில் போய் மாட்டிடான். ஐயோ தண்ணியில் எனக்கு அலர்ஜின்னு சொல்லும்போது இவனோட பவரெல்லாம் நார்மலாக மாறுது. இப்போ இவன் தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியில் ஆழத்துக்கு போய் இருக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இருக்கும்போது அங்கே கட் பண்ணி நம்ம டீலக்ஸ் டோரிமான் பார்த்தீங்கன்னா எல்லா டோரிமானும் எடுத்துன்னு வந்துட்டேன், இன்னும் ஒரே ஒரு டோரிமான் தான், அவன் மட்டும் எடுத்துன்னு வந்தேன், வேலை முடிஞ்சிடும் சொல்லும்போது. ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு தெரியலன்னு சொல்லும்போது ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ கவலைப்படாத மிமி, நான் கண்டிப்பாக இவங்களை காப்பாற்றுவேன், பழைய மாதிரி ஆக்கிடுவேன், உன் கழுத்தில் இருக்க டிவைஸ் மட்டும்
கழிச்சுன்னா போதும், அது அவுந்துச்சுன்னா போதும், நம்ம இவனை காப்பாற்றிடுவோன்னு சொல்லும்போது நீ நம்ம கிங்கோட காட்டுறாங்க. கிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு வச்சுருப்பாங்க. அவன் கார்டை பார்க்குறான். பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் டோரிமான் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஞாபகத்துக்கு வந்து பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்கே, சாப்பிட்டியா, நீ இவனோட சின்ன வயசில் நடந்ததெல்லாம் இவனு மைண்டில் நினச்சிருக்கும் போது கடைசியாக இவனுக்கு கூடயே இருக்க அந்த பச்சை கலர் டோரிமான் ஞாபகம் வந்தோடனே இவன் மிகப்பெரிய ஒரு உருவமாக ஆக ஆரம்பிக்கிறான். அதை முன்னெந்ததை விட இப்போ மிகப்பெரிய உருவமாக வந்து இங்கே வர ஆரம்பிக்கிறான். வந்தது மட்டும் இல்லாமல் எங்கடா இருக்க டீலக்ஸுன்னு அவன் தலையிலேயே ஏகப்பட்ட பொருளெல்லாம் தூக்கி போடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஸ் ஒரு பந்து மாதிரி இருக்குல்ல, அதை அழிக்கிறான்னு போகும்போது அந்த இடத்துக்கு மெயின் இதில் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, இந்த இடத்த நான் அதாவது இந்த பாலை நான் உருவாக்க 29 வருஷம் 4 மாதம் 17 நாள் கஷ்டப்பட்டு உழைப்பில் இந்த பாலை உருவாக்கினேன். அவன் எதுக்குப்பா இந்த பாலை நீ உருவாக்கணும்னு சொன்னோன்னே, வேறு எதுக்கு, இந்த உலகத்தால் தான். இந்த உலகத்தில் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெக்னாலஜியாக இருக்குது. அதாவது ஏகப்பட்ட ரோபோட்ஸு தான் இருக்குது. அந்த ரோபோட்ஸ் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா போதும், இந்த உலகமே எனக்கு கீழேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, அப்போ கண்டிப்பாக அதை அழிச்சு தான் ஆகணும்னு அந்த டோரிமான் டேய் அழிக்காதன்னு சொன்னோன்னே, அப்போ டீலக்ஸ் டோரிமான் ஒழுங்காக இவனை ஸ்டாப் பண்ணு இதுன்னு சொன்னோன்னே, என்ன ஸ்டாப் பண்ணுமா, ஆமாம் ஆன்னு சொன்னேன். இல்லை நீ எதுவும் பண்ணாதுன்னு சொல்லும்போது, நீ ஒழுங்காக ஸ்டாப் பண்ணல, அந்த பொண்ணுக்கு என்ன நடக்கும் தெரியும்லன்னு சொன்னோன்னே, அவன் பல்ல கடிக்கிறான். பல்ல பார்த்தீங்கன்னா தங்கப்பல்ல ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அது கடிச்சோடனே அந்த பொண்ணு கழுத்து நெருக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்த்து சரி நீ நிறுத்து, நான் ஸ்டாப் பண்ணுறேன், அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோடனே அந்த டோரிமான் புரிஞ்சுக்கிறான். கிங் டோரிமான் இதனால தான் நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னோன்னே, அந்த பெரிய டோரிமான் என்ன பண்ணுறாது, கிங் டோரிமான் பண்ணா சின்ன உருவமாக மாட்டு இவனோட கார்டெல்லாம் அது இவனோட கார்டு டெக்னிக் இருக்குன்னா சும்மா தூக்கிட்டு சீட்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறான். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வருது. அந்த கார்டை பார்த்தோன்னே, கண்டிப்பாக இந்த கார்டை வச்சுக்கோ, நீ கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவேன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் ஜஸ்டிக் கார்டை வச்சுக்கோன்னு அது ஜஸ்டிக்னு எழுதிருக்கு. கண்டிப்பாக நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த கார்டை யூஸ் பண்ணுறேன், நீ இது பண்ணிக்கோன்னு சொன்னோன்னே, என்னது ஆமாம் நீ இப்போ உடனே பண்ணுன்னு சொன்னோன்னே டோரிமான்னு சொன்னோன்னே, அந்த டோரிமான் வந்து வேறு வழியே இல்லாமல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது ஒரு அரை மனசோட தான் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 7 டோரிமானும் அந்த எனர்ஜி பாலுக்கு எனர்ஜி தர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எனர்ஜி வருது. அப்போ இவங்க 2 ஒரு பேஸ்ஷிப்பாக மாறுது. பேஸ்ஷிப்பாக மாரி ஒரு வானத்துக்கு போக ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரியே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட இவங்க வானத்துக்கு அதாவது பூமியை தாண்டி பக்கத்தில் இருக்கும்போது அப்போ நம்ம டீலக்ஸ் டோரிமான் இங்கே கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன கேட்குறான்னா, வேறு ஒன்றும் இல்லை, உனக்கான இதுவை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ எனக்கான இது நீ செஞ்சு தான் ஆகணும், அந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிறத அவுத்துருன்னு சொன்னோன்னே, நானா சொன்னது வாக்க காப்பாற்றுறதுக்கு ஹீரோவா நான் வில்லன்டான்னு டைலாக் போயிடுச்சு. இப்போ நான் காப்பாற்றணும் அவ்வளோதானே, அதை விட்டுன்னு அந்த உலகத்தை விட்டு அனுப்பி விட்டுறேன்னு சொல்லிட்டு கண் எடுத்து சுட ஆரம்பிச்சிடான். என்ன பண்ணுறேன்னு நம்ம டோரிமான் அந்த பொண்ணுக்கிட்ட வாங்க சுட இவன் தாங்கிக்கிறான். அப்போ அந்த டோரிமான் பார்த்தீங்கன்னா பின்னாடி, அதாவது டோரிமான் டீலக்ஸ் என்ன சொல்கிறான்னா அந்த பொண்ணுக்கிட்ட, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, ஆமாம் என் மேலே எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நம்ம இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக போவோம், அந்த டோரிமான்ஸை காப்பாற்றாம நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ பார்க்க போகிறடா என்னோட இதுன்னு சொல்கிறேன், என்ன ரொம்ப துள்ளுற போல், நான் இப்போ ஒரு கடிச்சேன்னு வையி அந்த பொண்ணு காலின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரான். அப்போ வில்லனும் கடிக்க வரும்போது அப்போ அந்த ஜெஸ்டிக் கார்டை வச்சு அந்த இரும்பு பல்லை தட்டி தூக்கிறான். அதாவது தனியாக தூக்கிட்டோன்னே அந்த பல்லு டோரிமான் கையில் வருது. இது எப்படி, இதுதான் என்னோட மிகப்பெரிய பிளானேன்னு சொன்னது. நீ பண்ண தப்புடான்னு சொன்னோன்னே, அப்போ அந்த வில்ல அந்த இடத்த விட்டு ஆரம்பிக்கும். போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டீலக்ஸ் டோரிமான் கைக்கு அந்த பல்லை தூக்கி கீழே போட்டு உடச்சி சரியாக்கிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க டோரிமான் சிலையாக இருந்தாங்களே அவங்களெல்லாம் பழைய மாதிரி நிலைமைக்கு வர வச்சுட்டு நம்ம மறுபடியும் திரும்பிட்டேன்னு சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிங்கை பார்த்து இதுமாரி சாரி நான் பண்ணேன், பரவாயில்ல அதான் இப்போ காப்பாற்றிச்சிலன்னு சொன்னேன். இல்லை இனிமேல் பண்ணோம் ஏன்னு சொன்னேன். இவங்களாம் இந்த மாதிரி பேசின்னு இருக்குது. அந்த வில்லன் பார்க்குறான், நீங்கள் பேசினா இருக்கீங்க எந்தாடா வாங்கிக்கோடான்னு ஒரு பட்டன் அமைக்க விட்றான். பட்டன் அமைக்க விட்டோன்னு பேசி விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம டீலக்ஸ் டோரிமான் என்ன பண்ணுறான்னா, கரெக்டாக அந்த கேஜெட் எடுத்து அந்த டோரிமானுக்கு மட்டும் ஃபேஸில் கொஞ்சம் டோரிமான் இல்லை, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஃபேஸில் மூச்சு வர மாதிரி பண்ண ஆரம்பிச்சு பண்ணுறேன். இல்லைங்களா இப்போ தாண்டா ஆரம்பிக்க போகுதுன்னு வில்ல வேறு இவங்க பேசி இப்போ ஒரு ரோபோட் மாதிரி ஆகுறான். ரோபோட் மாதிரி ஆகிட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்க வேறு முழிச்சின்னு இருக்காங்க. அது பிரம்மாண்டமாக ஒரு ரோபோட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க முழிச்சுன்னு போது, காலப்படாதீங்க என்கிட்ட ஒரு கேப் இருக்குது, இந்த கேப் வச்சு கேஜெட்டை யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். ஐயா ஜாலின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் இது ஒரே ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னேன்.
ஒன்று அப்போ எப்படா இத்தனை பேர் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கவலைப்படுங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டோரிமான்ஸால் ஒரு ரோபோட்டாக ஆகிறாங்க. அது ஒன்றும் இப்போ இது கை கால்லாம் தனியாக இல்லை, அப்படியே மேலோட்டமாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது கை காலுன்னு தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உல்ஃப் டோரிமான் பார்த்தீங்கன்னா காலாக மாறிடுறான். காலாக மாறி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கோ அந்த பெரிய டோரிமானுக்கோ ஏகப்பட்ட ஃபைட் வருது. அதாவது அட்டாக் பண்ணுறாங்க, மிசைலெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டெக்னிக்கும் தரமாக இருக்குங்க. அந்த இடத்துல ஃபைட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லெவலு. அதாவது கிட்டத்தட்ட அமெரிக்கா மூவிக்கே மிஞ்சிடும் போல், அந்த அளவுக்கு மூவி ஃபைட்டிங்லாம் வேறு லெவலில் தான் இருக்கும். இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம டோரிமான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கையை கிட்டத்தட்ட 2 கையும் இப்போ அழித்து ரோபோட்டே கிட்டத்தட்ட சுக்குநூறாக ஆக்கிடுறாங்க. சுக்குநூறாக ஆக்கினது மட்டும் அந்த பேசி போல சின்ன பேசி மாதிரி இருக்கும். அதில் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கே கட் பண்ணி இவங்க எல்லாம் பூமிக்கு வந்துடுறாங்க. பூமிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தப்பிச்சு போனால வில்லன் அவனை அங்கே இருக்க போலீஸே கண்டுபிடிச்சி இவங்க ஜெயிலில் போட்டுறாங்க. அப்படி ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாமல் அவனை ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாமல் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானுக்கும் அந்த டீலக்ஸ் டோரிமானுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ரொமான்ஸ் சீனை வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வரேன், கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த டீலக்ஸ் டோரிமான் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்காம டோரிமான் எல்லாம் அந்த இடத்தையே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்ல உனக்கு நான் காத்துன்னு இருப்பேன்னு சொன்னோன்னே அப்படியே இந்த மூவி முடியுது. இந்த மூவி எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் செக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட தரமான ஒரு மூவியை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு 100 லைக் கண்டிப்பாக போனால் தான் நான் போடுவேன். அதனால் மறக்காமல் எல்லோரும் வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. சரி கைஸ், டாடா பை பை, see you.